கைஸ், இன்னைக்கு நாம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட 14th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில இந்த சூனியக்காரி ராஜமாதா பக்கத்துல ஏதோ ஒரு குப்பியை வைக்க அதுல இருந்து கருப்பு கலர் புகை வந்துகிட்டு இருக்கு. அப்படியே இந்த யோனு சூனியக்காரியோட இடத்துல போய் நிக்கிறான். இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல யோனு அந்த சூனியக்காரியோட இடத்துல போய் நின்னான்ல, அவகிட்ட நாம ஆசைப்படுறவங்களோட மனசை நம்ம பக்கம் திருப்பலாமா, நான் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் மனசுல ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான் போல. இந்த சூனியக்காரி தான் சாக்குன்னு நான் ஹீரோயினை மட்டும் உங்ககிட்ட திருப்பி தந்தா போதுமா, அந்த சாபம் இருக்கிற ஹீரோயினை கொன்னுட்டா அவளுக்குள்ள இருக்கிற உண்மையான ஹீரோயின் வெளியில வந்துருவா அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த யோனு ஃபர்ஸ்ட் நம்பாத மாதிரி இருக்கான். அப்புறம் நான் இதை உங்களுக்கு சீக்கிரமாவே புரிய வைக்கிறேன்னு வேற சொல்லுது. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அவன் போன கொஞ்ச நேரத்திலே அந்த மந்திரம்லாம் பண்ணும்ல, அதுல உட்காந்துக்கிட்டு மந்திர சீட்டை ஒன்று எழுதி அதை அந்த நெருப்புல போட்டு ஏதோ ஒரு சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க ராஜமாதாவை பார்த்தா அந்த குப்பியில இருந்து அப்படியே கருப்பு கலர் புகையா வந்து ராஜமாதா உடம்புக்குள்ள போகுது. அவங்களால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. டக்குன்னு முடிச்சு அந்த பக்கத்துல இருந்த குப்பியை பார்த்துட்டாங்க. வேகமா பக்கத்துல இருந்த தண்ணியை தூக்கி அதுல ஊத்திட்டு தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு திரும்ப படுக்க பாக்குறாங்க. பார்த்தா அதுல இருந்து திரும்பவும் கருப்பு கலர் புகை வந்து அவங்க மூக்குக்குள்ள போயிடுச்சு. அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம சேனல் வீடியோஸ் எடிட் பண்றதுக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படுறாங்க. உங்களுக்கு எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்க. பொண்ணுங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப எடிட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன கட்டு ட்ரிம்மு அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்க. திரும்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்களோட கையெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆயிடுச்சு. அதை ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் ராஜா, அவர்கிட்ட இந்த சூனியக்காரி ராஜமாதா நாளைக்கு நைட்டை தாண்ட மாட்டாங்க, ஆனால் இளவரசியை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன இருந்தாலும் இளவரசியோட அம்மா இல்ல, ஏதோ சூனியம் இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ சும்மா இருக்க மாட்டா. சாபத்தினால அவளுக்கு நிறைய சக்தி கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு இந்த ராஜா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கா. ராஜாவும் அவருக்கும் ஆபத்துன்னு நினைக்க இந்த சூனியக்காரி இருந்துட்டு, நீங்கள் ஏன் யோனை பக்கத்திலே வச்சிருக்க கூடாது, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவால் யோன் பேரை கூட கேட்க முடியல. அந்த பேரை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் மந்திரவாதியை தான் கட்டுறாங்க. அவர் ராஜமாதாவை பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்திலே ஹீரோயின், அசிஸ்டன்ட், ஹீரோ எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறது மந்திரவாதி கிடையாது. இந்த சூனியக்காரி அந்த பக்கம் மந்திரம் போட்டு அவள் என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே மந்திரவாதியை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது ஒரு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு, இதுக்கு ஒரு மந்திர சீட்டு உண்டு, அந்த மந்திர சீட்டை கண்டுபிடிச்சி அழிச்சா தான் ராஜமாதாவை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா நாளைக்கு நைட் அவங்க தாண்ட மாட்டாங்க. அந்த மந்திர சீட்டு இந்த அரண்மனைக்குள்ள தான் எங்கேயோ இருக்கு, அதை கண்டுபிடிச்சி அழிங்க. மந்திர சீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றது புறாவுமே அங்க சூனியக்காரி சூனியம் பண்ணி சொல்றதை தான் அப்படியே இவர் காப்பி பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. டெலிபதி மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அப்படியே அங்க பேசி முடிச்சுட்டு நேரா சூனியக்காரியை தான் வந்து பாக்குறாரு. இப்பதான் அவர் அவராகவே இல்லையே. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, நானும் மந்திரவாதியோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து இந்த அரண்மனையே அலசி எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. வானத்தை பார்த்தா ஒரு நட்சத்திரம் பறந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது இன்னும் மேற்கு நட்சத்திரம் மறையிறதுக்கு 20 நாள் தான் இருக்கான். அதுக்குள்ள சாபத்தை போக்கல அப்படின்னா ஹீரோயின் இறந்துருவா போல. இதை ஹீரோ கிட்ட சொல்ல வேணாலும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி வச்சிருந்திருக்கா. இப்ப ஹீரோயின் 20 நாளுக்குள்ள மீதி இருக்கிற மெழுகுவர்த்தியும் ஏத்தி ஆகணும், இல்லைன்னா இறந்துருவா. இப்ப அப்படி ஹீரோவும் ஹீரோயின் அவர் ரூம்ல போய் படுக்க வச்சுட்டு அப்படியே அவ பக்கத்துல உட்காந்துருக்கான். அவனை யோசிச்சு பாக்குறான். அந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட் தான் இவனுக்கு மனப்பாடமா தெரியும்ல, அதுல இருந்துச்சுல அந்த மேற்கு நட்சத்திரம் மறைகிறதுக்கு முன்னாடி அந்த சாபத்தை போக்கணும்னு. அவனுக்கு அப்படியே புரியுது, சாபத்தை போக்கலன்னா ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிரும்னு. ஆனா அவனும் எதுவும் சொல்லிக்கல. இன்னொரு பக்கம் ராஜாவை பார்த்தா, இந்த சூனியக்காரி வந்து சொல்லிட்டு போச்சுல்ல இளவரசிக்கு சக்திலாம் இருக்குன்னு, அதனால தனக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு பக்கத்துல யாராவது இருக்கணும்னு நினைச்சவர் ஹீரோவோட அண்ணன் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. நீ என் பக்கத்துல இருந்து என்னை காப்பாத்துவியா, என்னை யாரோ கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, நீ தான் இருந்து காப்பாற்றணும்னு சொல்ல அவன் கிடுக்கிட்டுன்னு அடிங்கிக்கிட்டே காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவருக்கு நம்பிக்கையே வரல இவன் மேல. சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவன் நேரா வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட, எப்பா நல்ல வேலை நான் தப்பிச்சேன், இல்லைன்னா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் போல, ராஜாக்கு ஏதோ ஆபத்தான், அவர் என்ன பாதுகாப்பு கூப்பிடுறாரு, நல்ல வேலை கடைசியில் மனசு மாதிரி வேணாம் போன்னு அனுப்பி விட்டுட்டாருன்னு சொல்ல இவனோட அம்மாக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுச்சு. டேய் உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இப்படி விட்டுட்டு வந்து நிற்கிறியடா அப்படின்னு நல்லா வசமா திட்டுறாங்க. அவன் அதுக்காக என் உயிரை விட சொல்றீங்களா, ஒரு வேளை கையை கால் உடஞ்சி வீட்டில் இருந்தானே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, அதனால என்னடா கையை கால் உடஞ்சா என்ன,
ராஜா அவர் பக்கத்துல யாரையுமே சேர்த்துக்க மாட்டாரு, அப்படிப்பட்டவரு உன்னை கூட இருக்க சொல்லியிருந்தா அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு நிக்கிற அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் அரண்மனையில காட்டுறாங்க, ராஜா அவரோட பணியால் அடியாளுங்கன்னு எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே யோன் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். என்னடான்னு பார்த்தா இந்த சூனியக்காரி தான் சொல்லியிருக்கு, நீ ராஜாவை பின்தொடர்ந்து போ, நீ என்ன பண்ணணுன்றது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல ராஜாக்கு எதுவும் ஆபத்தா அப்படின்னு கேட்குறான். சூனியக்காரி, ஆமாம் அவருக்கு ஆபத்து, அவரோட உயிரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவர் பக்கத்தில் பாதுகாப்புக்கு நம்பிக்கை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ தான் அவரை பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ இதெல்லாம் பண்ணும்போது உனக்கே என்னோட வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வரும்னு சொல்லி அனுப்பியிருக்கு. ராஜா போயிட்டு இருக்கிற நேரம் எதிர்த்தாப்புல ஹீரோயின் வரா, எங்கம்மா போயிட்டு இருக்க, ராஜமாதாவை பார்க்கையான்னு அவரும் கேட்க இவ எதுவும் பதில் சொல்லாமலே நிற்கிறா. நீ இந்த அரண்மனைக்குள்ள வந்தது தான், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு, நீங்கள் ஒரு ராஜா, இந்த நாட்டுக்கே ஒரு அப்பா மாதிரி, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ உங்களோட மக்களும் அதை வழியில் தான் நடப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. ராஜா இருந்துட்டு, நீ உன்னோட அம்மா மாதிரியே தான் இருக்க, ஏன் இவ்வளோ பேசுகிற, இளவரசிங்கன்னா இப்படி அழகான ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு தோட்டத்தில் பூக்களோட விளையாடிட்டு நிம்மதியாக இருக்கணும், இப்பெல்லாம் அதிக பிரசங்கத்தனமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அப்படி நைட் ஆயிடுச்சு, ராஜமாதாக்கு இன்னும் சரியாகல, அப்படி படுத்த படுக்கையாக தான் கிடக்காங்க. ஹீரோ ஹீரோயின் அசிஸ்டன்ட் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு மந்திர சீட்டு எழுதிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ராஜமாதாக்கு இப்போ சூனியம் தானே ஏதோ வச்சுருக்காங்க, அதுக்கு ஏதோ மந்திர சீட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தானே மந்திரவாதி சொன்னார். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மந்திர சீட்டை ரெடி பண்ணி ராஜமாதாவோட கையில் லைட்டாக குத்தி அந்த ரத்தத்தை இந்த மந்திர சீட்டில் போட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியில் போய் அதை எரிச்சு விடுறாங்க. அது அப்படியே ஒரு சின்ன ரவுண்டு பால் மாதிரி ஆகி நல்ல வெளிச்சத்தோடு எங்கேயோ போகுது. ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் அதை மறைஞ்சு பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. இங்கே ராஜமாதாவை பார்த்தா அவங்களுக்கு வலி இன்னும் கூடிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் கோவம் பொறுக்காம நேராக சூனியக்காரிக்கிட்ட போய், நீ தானே இந்த வேலைலாம் பார்க்குற, உனக்கு நான் தானே வேணும் அப்படின்னு சொல்ல இந்த சூனியக்காரி, ஆமாம் எனக்கு நீ தான் வேணும், உன்னை தான் கொல்லணும், ஆனால் என்ன பண்ண ராஜமாதா குறுக்க நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மந்திர சீட்டு எங்கன்னு ஹீரோயின் கேட்குறா. அதை எப்படி சூனியக்காரி சொல்லுவா? அப்புறம் ஹீரோயினே, உனக்கு ராஜமாதாவோட உயிர் தேவையில்ல, எதுக்காக எப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருக்க. நான் மட்டும் இதை பண்ணலம்மா, ராஜமாதாவை கொல்ற அளவுக்கு வெறி இருக்கிற ஒரு ஆத்மாவும் சேர்ந்து தான் இது பண்ணுது, ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் பண்ண முடியும், ராஜமாதாவை கொல்ற அளவுக்கு வெறுப்பு இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அங்க பார்த்தா அந்த பால் மாதிரி ஒன்று வெளிச்சமா போயிட்டு இருந்துச்சுல, அது நேரா ராஜாவோட இடத்துக்கு தான் போகுது. இங்க சூனியக்காரியும் ராஜாவுக்கு தான் ராஜமாதாவை பிடிக்கலன்றதையும் சொல்லிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் அடியாளுங்களை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு போட்டு யாருக்கும் தெரியாம ராஜாவோட அறைக்குள்ளேயும் போயிட்டாங்க. இங்கதான் அந்த மந்திர சீட்டு எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. எவ்வளோ தேடியும் கிடைக்க மாட்டேது. இன்னொரு பக்கம் ராஜாவை பார்த்தா அவர் வெளியிலேருந்து எங்கேயும் வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நோய் மாதிரி இருக்குல்ல, முள்ளா முளைக்கும்ல, அது வேற என்னன்னு தெரியல, பயங்கரமா வலிக்குது போல. அப்படியே ரூமுக்கும் வந்துட்டாரு. சத்தம் கேட்டு இவங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க போல. ராஜாவும் ரூமுக்கு வந்து அவர் சட்டையை விலைக்கு பார்க்குறாரு. உள்ள அப்படி முள்ளா இருக்கு. இதை அப்படி ஹீரோ லைட்டாக நோட் பண்ணுறான். அதே நேரம் யோன் இருக்கான்ல, அவனும் ராஜா பின்னாடி தானே வந்துட்டு இருந்தான். அங்கே அடியாட்கள்லாம் 2-3 பேர் அடிச்சு போடப்பட்டிருக்காங்க. அதை அப்படி பார்த்துட்டு ராஜா அறைக்குள்ளேயும் வரான். ராஜா இருந்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, என்னோட பழைய நண்பன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை லைட்டாக பார்க்குறான். ராஜாவுக்கு லைட்டாக புரியுது யாரையோ தேடுறான் அப்படின்னு. அப்படியே லைட்டாக கத்தி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு, நீங்களும் நானும் பழைய நண்பர்கள் தானே, நம்மளோட யோசனையும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே லைட்டாக சிக்னல் காட்டுறான். ராஜாவும் புரிஞ்சுக்கிறாரு அவருக்கு பின்னாடி உள்ள தடுப்புல யாரோ ஒளிஞ்சிருக்காங்கன்னு. அப்படியே நைஸா 2 பேரும் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு டக்குன்னு தடுப்பை விளக்க அங்க ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் மாட்டிக்கிட்டாங்க. யோன் ஹீரோ கழுத்துல வாழை வச்சிருக்கான். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க ராஜாக்கு அதுக்கு மேல ஷாக்கு. இவங்கள உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. எவ்வளோ தைரியம் தான் ராஜாவோட இடத்துக்கே வந்திருப்பீங்க, என்னை கொல்ல வந்தீங்களான்னு கேட்க ஹீரோவும், அதெல்லாம் நீங்கள் தப்பாக நடத்துக்காதீங்க, நான் ராஜமாதாவை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ராஜமாதாவோட பிளான் தானா அப்படின்னு ராஜாவுக்கு கோவருது. அதே நேரம் ராஜாவோட நெஞ்சில் ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு. அதையும் ஹீரோ நோட் பண்ணுறான். ராஜா வேற ரொம்ப பதட்டமாக இருக்காரா, யோன் கிட்ட இவங்களை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக யோனும் வாழவோங்க. அப்போ அங்கே ஹீரோயின் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரா. இவ எதுக்கிட்ட அங்கே வரான்னு பார்த்தா அவளும் ராஜா நெஞ்சில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல அதை பாக்குறா. ராஜா வேற செம்ம கோவத்துல இருக்காரு. இந்த இளவரசியால தான் பிரச்சனை, முதல்ல அவளுக்குள்ள அப்படின்னு யோன் கிட்ட சொல்ல அதுக்குள்ள ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் டக்குன்னு யோனோட கத்தியை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் முன்னாடி போய் காவலுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் சூனியக்காரி அது பாட்டு கருப்பு கலர் பொடியை போட்டு மந்திரம் போட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் ராஜமாதாக்கு வலி தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த யோன் இருக்கான்ல, அவன் சூனியக்காரி சொன்ன ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். நீ ஹீரோயினுக்கு உள்ள இருக்கிற அந்த சாபம் பிடிச்ச பொண்ணை கொன்னாதான் யோனாலையும் ராஜாவாலையும் நல்லபடியாக வாழ முடியும் அப்படிலாம் சொல்லியிருக்கு.
ராஜா வேற இளவரசியை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. அப்படியே கொல்றதுக்காக கையை ஓங்குறான். ஆனா அவனால கொல்ல முடியல. ராஜா ஒரு பக்கம்னு அவசரப்படுத்துறாரு. அப்ப பார்த்து இந்த ஹீரோயின் என்ன பண்ணிட்டா, அவ வேற ஒரு கத்தி எடுத்து வந்திருப்பா போல. நேரா ராஜாவோட நெஞ்சில ஒரு இறக்கிட்டா. ஆடாடா போச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்க ராஜமாதாவை பார்த்தா இங்க கத்தி இறக்கவுமே ராஜமாதாக்கு அப்படியே சரியாகுது. அவங்க கையெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இப்ப இங்க ஹீரோயினை பார்த்தா ராஜாவை குத்துனா சும்மாவா இருப்பாங்க. அசிஸ்டன்ட், ஹீரோயின் 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. இங்கே ராஜா அடிபட்டு கிடக்காரா. சூனியக்காரி அங்கே வந்து யோன் கிட்ட, ஹீரோயின் இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தியா, இதுதான் உண்மையான ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யோனுக்கு என்ன பண்ணனே தெரில. அப்படியே நொந்து போய் வெளியில வரான். ஹீரோயினை இந்த அடியாள் பொண்ணுங்க இருக்குல்ல, அதுங்களும் 2 காவலர்களும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோவே அசிஸ்டண்ட்டையும் இன்னும் 4 காவலர்கள் வேற பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆளாடமாட்டா இல்லாத இடத்துக்கு வரவுமே அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் சண்டை போட அங்க யோனும் வந்துடுறான். யோன் வந்து ஹீரோவை அடிக்கலான்னு பார்த்தா அசிஸ்டன்ட் ஹீரோவை காப்பாத்தி கூப்பிட்டுட்டு வர, ஹீரோ திரும்பவும் அரண்மனைக்குள்ள போகணும், ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம ஏதாவது பண்ண போக ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னும் போது ஹீரோ கேட்கவே மாட்டான். ஹீரோயினை கொன்னா பரவாயில்லன்னு விட்டுட்டு இருக்கவா, இதெல்லாம் அந்த சூனியக்காரியோட வேலை தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாவோட நோய்க்கு காரணம் அந்த சூனியக்காரி தான். அதை மட்டும் ராஜாவுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் ராஜாவை பார்த்தா அப்படியே காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு படுத்திருக்காரு. இந்த ஹீரோவோட அண்ணங்காரன் வந்து, ராஜா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்கள் கூடவே இருந்திருக்கணும் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அவருக்குனா கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவளை ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு அவள் ரூமுக்கு முன்னாடி ஒரு மந்திரக்கட்டு மாதிரி இருக்குது, அதை கட்டி விட்டு போகிறாங்க. அதே நேரம் அங்கே சூனியக்காரி மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து, இதுதான் கரெக்டான டைம், இவளை இப்போவே இங்கே கொன்றுங்க, உங்களோட ஆத்ம சக்தியை வச்சு தீயை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்ல, இவர் தான் அப்படி கையை வச்சாருன்னா தீ உருவாகுமே. இது இந்த டோயஸ் டெம்பிளில் ஹெட்டாக இருப்பாங்கல்ல, அவங்களோட வம்சாவளியாக வந்துக்கிட்டு இருக்கான் இந்த பவரு. இப்போ அவர் தீய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண அவரால் வைக்கவே முடியல. சூனியக்காரியும் முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு உள்ள சக்தியெல்லாம் எடுத்து தீய வைங்க அப்படின்னு சொல்ல அவரால் முடியல. இந்த சூனியக்காரெல்லாம் யோசிக்குது ஏன் இவரால் பண்ண முடியலன்னு. அப்புறம் அப்படி காலையில் ஆயிடுச்சு. ராஜாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல, ராஜமாதா இப்போ சரியாயிட்டாங்க. அப்படி ராஜாவை பார்க்க வராங்க. இந்த அரண்மனையில் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவரும் கேட்க, ராஜமாதா கீழே உட்காந்து லைட்டாக மண்டி போட்டு, எல்லாமே என்னால் தான் நடக்குது, நான் பண்ண தப்பு தான், இளவரசி என்ன காப்பாத்துறதுக்காக அந்த சூனியத்தை எடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டா, இளவரசி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல ராஜாக்கெல்லாம் டென்ஷன் ஆகுது. என்னது எந்த தப்பும் இல்லையா, அவள் என்னை கொல்ல பார்த்துருக்கா, அவள் ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்ல, நான் அரச காரியங்கள்ல இருந்து தலையிடாம விளைவிக்கிறேன், அவளை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு ராஜமாதா கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த அரியணை தானே வேணும், இதுல இருந்து ஆட்சி பண்ணணும், அதுக்காக தானே என்னை கொல்றதுக்கு இளவரசி அனுப்பி விட்டுருக்கீங்க அப்படி இப்படின்னு அவரும் கண்ணாப்புன்னு நினைத்துட்டாரு. ராஜமாதாக்கு வேற வழி தெரியல. அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வெளியில் வந்தால் வாசல்லே சூனியக்காரி நிற்குது. இதுக்கு நீ என்னை கொன்னே போட்டிருக்கலான்னு ராஜமாதா சொல்ல, என்னோட நோக்கம் அதுவும் இல்லை அப்படின்னுது. என்கிட்ட இருந்து உன்னை இளவரசியை பிரிக்க விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ராஜமாதா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே நைட் ஆயிடுச்சு. ராஜாக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி வெளியில் நடந்து வந்துட்டு இருக்க அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. இந்த சூனியக்காரி இருக்குல்ல, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜாவை வந்து பார்த்துருக்கும் போல, இவர் வேற திட்டிருப்பார் போல, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, ராஜமாதாக்கு ஏதாவது ஆயிரும்னு சொன்ன, இப்ப நல்லா இருக்காங்க அப்படி இப்படின்னு. இந்த சூனியக்காரியும் ராஜமாதாவை கொல்றதுக்கு முன்னாடி இளவரசி ஏதாவது பண்ணணும், அதுதானே நமக்கு முக்கியம், அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்ல ராஜாக்கு செம்ம கோவமாயிடுச்சு. அப்ப இதுக்கு என்ன தூண்டிலா பயன்படுத்தினியா, ஒரு ராஜா கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இனிமே நான் அவனை எப்படி நம்ப அப்படிலாம் பேசிட்டு இருக்க. இந்த சூனியக்காரி டக்குன்னு ராஜாவோட கையை பிடிச்சி, என்னெல்லாம் சந்தேகப்படக்கூடாது, இந்த அரியணையில உங்களை உட்கார வச்சதே நான் தான், ஏன் தெரியுமா, நீங்க அவ்வளோ வீக்கு, நீங்க அதிகபட்சமா எதுவும் யோசிக்க மாட்டீங்க, நீங்க ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு, இனிமேலும் இந்த அரியணையில இருக்கணும் அப்படின்னா நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகுது. இதெல்லாம் ராஜா யோசிச்சு பார்த்துட்டு செம்ம காண்டில் இருக்கும்போது அந்நேரம் அப்படியே ஒரு அம்பு வந்து தூணில் குத்துது. என்னடான்னு பார்த்தா அதில் ஒரு சீட் இருக்கு. எடுத்து பார்த்தா நாளைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி ராஜாவை வர சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வரல அப்படின்னா அந்த முகமுடி கில்லர் உயிரோட தான் இருக்கான்றது எனக்கு தெரியும், அவன் என்கிட்ட தான் இருக்கான், யாருன்றதை நான் மார்க்கெட்டில் வச்சு எல்லாருக்கும் சொல்லிடுவேன் அப்படின்றத வேற போட்டிருக்கு. ராஜாக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா இவர் தானே முகமுடி கில்லர் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனையா அவனோட கை காலெல்லாம் வெட்டி தொங்க விட்டுருப்பாரு. இப்போ மக்களுக்கு இது தெரிஞ்சா அவருக்கு தானே கெட்ட பேரு, அதனால டென்ஷன் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அவன் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு கோயிலில் இருந்தால மெழுகுவர்த்திலாம் ஏற்றி வச்சிருக்கால,
அந்த இடத்துல தான் அந்த முகமூடி கிளரை வச்சிருப்பான் போல. நைட் ஆனோடனே அவன் அங்கே வர இவனை ஃபாலோ பண்ணி 2-3 அடியாள் பொண்ணுங்க வர வந்திருக்குதுங்க. ஆனால் அந்த அடியாள் பொண்ணுங்க உள்ளெல்லாம் போல, ஹீரோ மட்டும் உள்ளே போகிறான். உள்ளே போய் அந்த முகமூடி கிளரை பார்த்து, நாளைக்கு நான் உன்னை அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ ஒருத்தங்களை நம்பியே அவங்களோட முகத்தரையும் விலைக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த அடியாள் பொண்ணுங்க வேற ஃபாலோ பண்ணிட்டு போச்சுங்கல்ல, அதுங்க வந்து நேராக சூனியக்காரிட்டையும் சொல்லிடுச்சுங்க போல. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது. இந்த முகமூடி கிளரை ஹீரோ காட்டு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த அடியாள் பொண்ணுங்க வர இவனை ஃபாலோ பண்ணிட்டு தானே வருதுங்க. இந்த முகமூடி கிளரை கூட்டிகிட்டு வரதை பார்த்தோன்னே அங்கங்கே இருந்து அம்பெல்லாம் வீச ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ ஒரு அம்பு முகமூடி கிளரோட நெஞ்சிலே பாய டக்குன்னு அங்கே இருந்த பொண்ணுங்க அங்கேருந்து போயிடுச்சுங்க. இந்த சூனியக்காரி அங்கே பக்கத்தில் தான் நிற்கிது போல. அதுக்கிட்ட போய் வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுதுங்க. சூனியக்காரியும் ரொம்ப திறமையானவ, சே பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, ஹீரோ இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருக்கான். பார்த்தா ராஜாவே அங்கே வர வச்சிருக்கான். ராஜாவும் இதை கேட்டிருக்காரு. அப்புறம் இந்த முகமூடி கிளர் மேலே வர அம்பு விட்டாங்கல்ல, அது முகமூடி கிளரே இல்லை, இந்த அசிஸ்டன்ட் பயப்பிள்ளைக்கு முகமூடி கிளர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு முகமூடியெல்லாம் போட்டு கூட்டு வந்திருக்காங்க. அதுவும் அம்புலாம் நேர உடம்புலலாம் குத்தலை, அது ஏதோ ஒரு மட்டையை உடம்புல மாட்டியிருந்திருக்கான். அதனால ஒன்றும் ஆகலை. ஆனால் அப்படி கொஞ்சம் பயந்துட்டான். இது மட்டும் உள்ளே பயந்துதான் என் நிலைமை என்னதுக்கு ஆகுறது அப்படின்னு. கொஞ்சம் விட்டா செத்துருப்பேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்க, அங்கே அந்த முகமூடி கிளர் வேற ஒரு மார்வேஷம் போட்டு தொப்பிலாம் போட்டு வந்துட்டு இருக்கா. அப்போதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. நேற்று நைட்டு ஹீரோ வந்து பேசினான்ல, முகத்திரையை கிழிச்சு காட்டுவேன்லாம், அதுக்கப்புறமும் சொல்லியிருப்பான் போல. அந்த சூனியக்காரி என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் வச்சிருக்கா. நான் ஏற்கனவே ராஜாக்கு வேற ஒரு கடிதம் எழுதியிருக்கேன், இப்படி எல்லாம் சேர்ந்து நடக்கும்போது உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பேன்னு சொல்லியிருப்பான் போல. இப்போ அப்படி ஹீரோ அந்த அம்பை கொண்டு வந்து அவகிட்ட காமிச்சு, நீ இத்தனை வருஷமா ஒருத்தரை நம்பி விசுவாசமா இருந்தியே, அவங்களுக்காக உன் கையை ரத்தக்கரை ஆக்குனியே, இதுதான் அவங்க உனக்கு கொடுத்த பரிசு, இதுக்கப்புறமா எந்த தப்பும் பண்ணாத அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்படி நைட்டு திரும்ப ஹீரோ ராஜாவை அவரோட இடத்துல வந்து சந்திக்கிறான். இன்னொரு பக்கம் யோனை பார்த்தா, இந்த சூனியக்காரி யோனை ஹீரோயின் ஒரு ஜெயிலில் அடைச்சிருக்காங்கல்ல, அதுக்கிட்ட கூட்டு வந்திருக்கு. கூட்டு வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுது. நீ மட்டும் அந்த சாபம் உள்ள பொண்ணை அழிச்சிட்ட அப்படின்னா அவளுக்குள்ள இருக்கிற ஹீரோயின் வெளியில வந்துடுவா, அதுக்கப்புறம் நீ அவ கூட இருக்கலாம் அப்படிலாம் சொல்லுது. இவனும் அதெல்லாம் நம்புறான் போல. அப்புறம் அப்படி ஹீரோயின் இருக்கிற செல்லுக்கிட்ட போனா அவளும் அவன்கிட்ட பேச ஆர்வமாக தான் வாரா. ஆனால் அவன் எதுவும் பேசாம ஒரு போர்வையை மட்டும் அங்கே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். வெளியில வந்து யோசிச்சுட்டு நிற்க, அங்கே அந்த அடியாள் பொண்ணுங்க 2-3 வருதுங்க. என்ன பண்ணுச்சுன்னு தெரில, இவன் ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறான். சுற்றி மெழுகுவர்த்திலாம் இருக்கு, ஆனால் இன்னும் ஏத்தாம தான் இருக்கு. இவன் அப்படியே லைட்டாக கண்ணு முழிக்க, அவன் பக்கத்தில் ஒரு பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. இவன்லாம் செம்மையாக பயந்துட்டான். என்னை விட்டு தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, கையை வர அங்கிட்ட இங்கிட்ட அசைக்க, சுற்றி சுற்றி மெழுகுவர்த்தியாக இருந்துச்சுல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா எரியுது. இவனுக்கே பார்க்க என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு நிற்கிறான். அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ ராஜாவை பார்க்க வந்தான்ல, அவன் ராஜா கிட்ட, உங்களுக்கு இருக்கிற இந்த நோய் இளவரசியோட சாபத்தினால வந்தது இல்லை, அந்த சூனியக்காரியால வந்தது. இப்போ நான் உங்களுக்கு நிரூபிச்சேன்ல, அந்த மூமுடி கில்லரோட வேலை எல்லாமே இந்த சூனியக்காரியோடது தானே, அதே மாதிரி உங்களுக்கு இப்படி இருக்குன்றதுக்கு காரணமும் சூனியக்காரி தான்றதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ராஜா உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் நீங்கள் இளவரசியை எதுவும் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக உன்னை நம்பி இளவரசியை உங்ககிட்ட கொடுத்துடணும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க, அவன் நான் உங்களோட நோயை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே எபிசோட் முடியுது.